வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல ஸ்மாஷ் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் மேட் ஏலியன் ஸ்பீசிஸ பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து எஸ்என், மெட்டாலியம், மைண்ட் வைப் அப்படின்னு சொல்லி 7 விதமான ஃபேன் மேட் ஏலியன்ஸ பத்தி பார்த்து முடிச்சாச்சு. நீங்க இன்னும் இந்த வீடியோஸ பார்க்கல அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்மாஷ் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து மாண்டாசிஸ். இது வந்து ஒரு மெட்டல் டைப் ஏலியன் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அது வந்து ரொம்பவே யூனிக்காக ரொம்பவே அழகாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேன் மேட் ஏலியன் மாதிரியே தெரிலிங்க, அதான் உண்மை. இது வந்து அஃபிஷியலாக ஏதோ பென்டன் கிரியேட்டர்ஸே ஒரு ஏலியனை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபேன் மேட் ஏலியன்ஸ் எல்லாமே தெரியும். இந்த எஸ்எனாக இருக்கட்டும், மெட்டாலியமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஃபேன் மேட் ஏலியன்ஸ் வந்து ஒரிஜினலாக கிரியேட்டர்ஸே உருவாக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த அளவுக்கு ஒரு யூனிக்காக அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த ஸ்மாஷ் வேவோட டிசைனாக இருக்கட்டும், இதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து தட்டி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கிளாசிக் லுக்கை வந்து பார்க்க முடியுது. ரொம்பவே ஒரு அழகா அந்த கிளாசிக் லுக்கை வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியன் வந்து இப்போதைக்கு பென் டென்னிஸருக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியனை யூஸ் பண்ணக்கூடிய திறமை வந்து இப்போதைக்கு பென் டென்னிஸருக்கு கிடையாது. அதாவது ஒரு மெச்சூரிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஏலியன் வந்து ரொம்பவே ஒரு ஓவர் பவர்டான ஒரு ஏலியனாக இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய அந்த 10 வயசு பென் டென்னிஸ்னா இருக்கட்டும், இல்லை 16 வயசு பென் டென்னிஸ்னா இருக்கட்டும், இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட பவரை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பவர் வந்து ஒரு ஓவர்லோட் ஆகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சேதாரங்களும் உயிரிழப்புகளும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த ஏலியன் வந்து அன்லாக் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக பென் 10,000 அவர் வந்து மாறும்போது அந்த டைமில் வந்து இந்த ஏலியன் வந்து கன்ஃபார்ம் அவருக்கு வந்து அன்லாக் ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வந்து அவர் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் யூஸராக இருந்திருப்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இந்த ஏலியனோட பவர்ஸை வந்து அவரால் ரொம்ப சுலபமாக தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து இதனால் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது வந்து ஃபியூச்சரில் தான் நம்ம பென் டென்னிஸனுக்கு வந்து அன்லாக் ஆகுமோ தவிர இப்போ அவர்கிட்ட இந்த ஏலியன் டிஎன்ஏ இல்லை, அதாவது அன்லாக் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த ஏலியன் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த கிரகத்தை பற்றி ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இதோட பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல அப்படிங்கிறதா உண்மை. இது என்ன எழுதியிருக்காங்கன்னே தெரில. செல்சாவா சலசாவா ஒன்றுமே புரியல. வாயிலே நுழைய மாட்டேங்குது. தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க மக்களே, எனக்கு வந்து இது வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது இதை படிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா படித்து பார்த்துட்டு கீழே தமிழில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. இதுதான் பிரதர் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. எனக்கு சத்தியமாக அது படிக்கவே வரல. சரி, இந்த கிரகத்தை வந்து நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். ஆரம்பத்தில் பல உயிர்கள் வாழ்ந்த ஒரு அழகான கிரகமாக தான் இந்த கிரகம் இருந்துச்சு. ஆனால் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. இந்த கிரகம் தன்னோட சோலார் சிஸ்டத்திலிருந்து வழி விலகி ஒரு இருளில் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு பேரழிவு தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேன் வந்து சொல்லியிருந்தாலுமே அது என்ன மாதிரியான ஒரு பேரழிவு அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக சொல்லலை அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இந்த கிரகம் வந்து வழி மாறி போயிருச்சு. வழி மாறி ஒரு இருள் கிரகமாக இது மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி மாறினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தட்பவெப்ப சூழ்நிலைகள் எல்லாமே டோட்டலா மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே இலவச இணைப்பா இந்த கிரகத்துல அடிக்கடி நிலநடுக்கமும் பூமி அதிர்ச்சியும் கூட உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதனால இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஏலியன் ஸ்பீசிஸ் அழிஞ்சு போச்சு. ஆனா ஒரு சில ஏலியன் ஸ்பீசிஸ் மட்டும் சர்வை பண்ணி தன்னை மியூட்டேட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதாவது இந்த கிரகத்துக்கு ஏத்த மாதிரி மியூட்டேட் அடைஞ்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம ஸ்மாஷ் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன். அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி மியூட்டேட் அடைஞ்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனா மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது பிரெடேட்டர் ஏலியன் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். இருக்கு. ஒரு பெரிய சைஸ் மண்புழு உருவத்தில் ஒரு பிரெடேட்டர் ஏலியன் வந்து இந்த ஏலியனுக்கு இருக்கு. இருந்தாலுமே அது வந்து முழுமையாக ஒரு பிரெடேட்டர் ஏலியனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த பிரெடேட்டர் ஏலியன் என்னதான் நினச்சாலுமே நம்ம ஸ்மாஷ் வேவ் வந்து பிடிக்கவே முடியாது. ஒருவேளை பிடிச்சிருச்சு அப்படின்னா சாப்பிட்றோம், ஆனால் கண்டிப்பாக பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் இதோட பவர்ஸை பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு விளக்கமாகவே சொல்கிறேன். அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா இதை பற்றி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏலியன் வந்து ஒரு காட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம எஸ்என் வந்து ஒரு காட் ஆஃப் பிளாக் ஹோலோ, அதே மாதிரி இந்த ஏலியன் வந்து காட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதால் தன்னை சுற்றி இருக்கிற வைப்ரேஷன்ஸை ரொம்ப சுலபமாகவே அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அது எவ்வளவு பெரிய வைப்ரேஷனாக இருந்தாலும் சரி, படு பயங்கரமான நிலநடுக்கமாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப சுலபமாக தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஏலியன் கிட்ட வந்து பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும்
இல்லாமல் இந்த ஏலியன் மட்டும் நினச்சிச்சு அப்படின்னா செயற்கையாக ஒரு வைப்ரேஷனை இதால் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உண்மையை சொன்னால் இந்த ஏலியனே ஒரு உயிருள்ள வைப்ரேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதால் ரொம்ப சுலபமாகவே ஒரு படு பயங்கரமான ரொம்பவே கொடூரமான நிலநடுக்கங்களையும் பூமி எதிர்ச்சியையும் கூட ரொம்ப சுலபமாக இதால் செயற்கையாக உருவாக்க முடியும். அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை வந்து ரொம்ப சுலபமாக கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியன் மட்டும் நினச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 1000 பேர் சுற்றி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கான மக்களே சுற்றி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் இந்த ஏலியன் நிற்கிது அப்படின்னா ஜஸ்ட் இது தன்னோட வைப்ரேஷன் பவரை கொஞ்சமாக பயன்படுத்தினாலே போதும், அவ்வளவு மக்களையும் ஆயிரக்கணக்கான மக்களையும் ரொம்ப சுலபமாக 2 செகண்டில் வெடித்து சிதற வைக்க முடியுமா, அந்த வைப்ரேஷன் பவர் மூலமாக வெடித்து சிதற வைக்க முடியுமா. அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு கொடூரமான ஒரு பயங்கரமான ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் 10 வயசு பென்னுக்கு வந்து இந்த ஏலியனை அன்லாக் பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதோட பவர்ஸை வந்து பென் டென்னிஸ்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கொஞ்சம் அவரோட கண்ட்ரோலை இழந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேரழிவே அந்த இடத்துல நடக்கும். எக்கச்சக்க மக்கள் சாகிறதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது வந்து 10 வயசு பெண்ணுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10வதுக்கு இந்த ஏலியன் வந்து அந்த வைப்ரேஷன் பவர் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ரொம்பவே சக்தி வாய்ந்த ரொம்பவே டியூரபிளான ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்து தன்னை சுற்றி உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை தாண்டி எந்த ஒரு எனர்ஜியாலையுமே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்படி வர ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அவங்க இறந்து போகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ரொம்பவே ஒரு டியூரபிளான ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை இந்த ஏலியனால உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனால தன்னுடைய கைகளை வந்து ட்ரில்லர்ஸாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆர்மட்ரில்லோ மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஆர்மட்ரில்லோவை பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு தேவைப்படும் போது தன்னுடைய கைகளை வந்து ட்ரில்லர்ஸாக மாற்றிக்கும். ட்ரில்லர்ஸாக மாற்றி அதன் மூலமாக இதை கூட சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மாஷ் வேவாலையும் தன்னுடைய கைகளை வந்து ட்ரில்லர்ஸாக மாற்றி பூமிக்கு அடியில் வந்து இதால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரி கூட சண்டை போடுறதுக்கும் இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே இந்த ஏலியனால் இதை பயன்படுத்தி அந்த ட்ரில்லர்ஸை பயன்படுத்தி ஒரு செயற்கையான பூமி அதிர்ச்சியை வந்து அதால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தன்னோட கைகளை வந்து ட்ரில்லர்ஸாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் ஜெட் பூஸ்டர்ஸாகவும் அதால் மாற்றிக்க முடியும். அதாவது நம்ம அயன்மேன் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதனுடைய கைகள்லையும் கால்கள்லையும் இருந்து ஜெட் பூஸ்டர்ஸை வர வச்சு அதன் மூலமாக அவர் பறப்பார் பார்த்தீங்களா, ரொம்ப வேகமாக பறப்பார் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஏலியனாலையும் தன்னுடைய கைகள் கால்கள்ல இருந்து அந்த பூஸ்டர்ஸை வர வச்சு ரொம்ப வேகமாக மின்னல் வேகத்தில் இதால் பறக்க முடியும், டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடவே இது ஒரு இருள் கிரகத்தை சேர்ந்த ஏலியன் அப்படிங்கிறதுனால இந்த ஏலியனால இருட்டில் கூட ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியும், பட்ட பகலில் பார்க்குற மாதிரி பார்க்க முடியும். அதுக்காக இதுக்கு நைட் விஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஏலியனால் நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த வைப்ரேஷன்ஸை வச்சு தன்னை சுற்றி என்ன இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு வந்து என்னென்ன பொருள் இருக்குது, யார் எங்கே இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கூட ரொம்ப தெளிவாகவே இதால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பவரை வச்சு தான் இந்த ஏலியன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ப்ரொடெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்புழு மாதிரி பெரிய சைஸில் இருக்கும் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுகிட்ட இருந்து ரொம்ப சுலபமாகவே தப்பிச்சிடும். ஆரம்பத்தில் வந்து இந்த ஏலியன் மியூட்டேஷன் அடைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பவர்ஸ் அதுகிட்ட இல்லாததுனால ரொம்ப சுலபமாகவே அதோட ப்ரெடேட்டரை மாட்டி செத்து போயிடும். ஆனால் அதுக்கப்புறமா இது மியூட்டேஷன் அடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அது எதிரிகிட்ட மாற்றதே கிடையாது, அந்த ப்ரெடேட்டர்கிட்ட வந்து அது மாற்றதே கிடையாது. அந்த வேட்டையாடிக்க பெப்ப அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பறந்து போகிற கதையாக தான் இங்கே வந்து காட்டப்பட்டிருக்குது. ஸோ இந்த பவர் வந்து இந்த ஏலியனுக்கு பல இடத்துல மிக உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அது மட்டும் இல்லாமல் இது நிலத்துக்கு அடியில் இருந்தால் கூட நிலத்துக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத கூட இதால் ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மெட்டல் டைப் ஏலியன் அப்படிங்கிறதுனால இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டியை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலான மெட்டல் டைப் ஏலியன்ஸ் எல்லாமே ரொம்பவே டியூரபிளாகவும் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மாஷ் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனும் ரொம்பவே டியூரபிள், அதிகமான ஸ்ட்ரென்த்தும் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படியே அதோட வீக்னஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா அதில் தான் ஒரு சின்ன குழப்பமே இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனை பற்றி சொல்லும் போதே அவங்க சொல்லியிருப்பாங்க இது வந்து காட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதால் எல்லா விதமான வைப்ரேஷனையும் தனக்குள்ளே வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதால் புதுவிதமான வைப்ரேஷனையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வீக்னஸ் பற்றி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வைப்ரேஷனை மட்டும்தான் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பவர்ஸை பற்றி சொல்லும்போது மெச்சி சொன்ன அவங்க தான் இதோட வீக்னஸை பற்றி சொல்லும்போது இதை விட பவர்ஃபுல்லான ஏலியனும் அதே கிரகத்தில் இருக்குது. அதாவது அதிகமான வைப்ரேஷனை வெளிப்படுத்தக்கூடிய ஏலியன்ஸும் அதே கிரகத்தில் இருக்குது. ஸோ அந்த ஏலியன்ஸ் கிட்ட இது வந்து மோதிச்சு அப்படின்னா கண்டிப்பாக தோற்று போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதை வந்து வைப்ரேஷனை உள்வாங்குது பார்த்தீங்களா, அதுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கான்.
அந்த லிமிட்டே இது வந்து காட் லெவல்ல இருக்கான். ஆனா இத விட பவர்ஃபுல்லான சில ஏலியன்ஸும் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அத அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஏலியன்ஸ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸா அமையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோவுல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் குடுங்க. நீங்க குடுக்குற லைக் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாவும், சப்போர்ட்டாவும் இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்கள அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், சி யூ.